to all. Today நம்ம t-shirtல printed எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டிசைனை ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு ட்ரேசிங் ஷீட்டில் நம்ம டிசைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் அந்த டிசைனோட பார்டர்ஸ் ஃபுல்லாகவே ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறோம். கண்டினியூஸாக ஹோல் போடணும், அப்போ தான் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது ஒரு டைப் ஆஃப் ட்ரேசிங். நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதில் இதுவும் ஒரு மெத்தட். எல்லா பார்டர்ஸும் கரெக்டாக ஹோல் போட்டிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எல்லாமே ஹோல் போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இப்போது ட்ரேஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இப்போது நம்ம ஒரு டிஷர்ட் எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணும்போது அது அடியில் படியாமல் இருக்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் ஒரு போர்டை நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கிற அந்த ட்ரேசிங் ஷீட்டை நம்ம பெயிண்ட் பண்ண போகிற டிஷர்ட் மேலே நல்லா கரெக்டாக வச்சுக்கிறோம். அங்கேயும் இங்கேயும் நகர்ந்து போனால் அது வந்துட்டு கரெக்டாக டிசைன் வராது. ஸோ ரொம்பவே க்ரிப்பாக பிடிச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இதில் சாக் யூஸ் பண்ணி அது மேலே ட்ரா பண்ணுறேன். நம்ம ஹோல்ஸ் போட்டிருந்ததுனால அந்த ஹோல்ஸ் வழி சாக் வந்து கீழே படும்போது நமக்கு அதில் கரெக்டான நம்ம போட்டிருந்த டிசைன் அதில் அப்படியே அப்பியர் ஆகி கிடைக்கும் நமக்கு. ரொம்பவே பொறுமையாகவே இதை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் அந்த ட்ரேசிங் ஷீட் அங்கேயும் இங்கேயும் நகராமல் கரெக்டாக க்ரிப்பாக பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டான ஒரு டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். நான் இதில் சாக் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பட் நீங்கள் சாக் பவுடர்ஸை கெரோசினில் மிக்ஸ் பண்ணி இதில் நீங்கள் டிப் பண்ணி எடுக்கலாம். இல்லாமல் இந்த மாதிரி சாக்கும் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே பொறுமையாகவே பண்ணுங்கள். கொஞ்சமாக நீங்கள் அந்த ட்ரேசிங் ஷீட்டை கொஞ்சம் நகர்த்தினாலும் டிசைன் வேறு மாதிரி வந்துடும். ஸோ பார்த்து பண்ணுங்கள். இப்போ எனக்கு கரெக்டான ஒரு டிசைன் கிடச்சிருக்கு. நான் கொஞ்சம் தெளிவாகவே அது தெரிகிறதுக்காக நான் அது மேலே ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரா பண்ணி எடுங்க. நான் வீடியோக்காக ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ட்ரா பண்ணி எடுங்க, இல்லைன்னா நீங்கள் ட்ரா பண்ண வேண்டாம், அப்படியே நீங்கள் அது மேலேயே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் வந்துட்டு 2 விதமான ப்ரஷஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ளாட் ப்ரஷ், இன்னொன்று நார்மல் ப்ரஷ். அதுக்கப்புறமா ஃபெவிக்ரில் அப்படிங்கிற ஒரு கம்பெனியிலேருந்து நான் வந்துட்டு பியர் கலர் அதை யூஸ் பண்ணுறேன். இதில் நம்ம நார்மல் அக்ரிலிக் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஷைனிங்குக்காக தான் பியர் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் நீங்கள் ப்ரஷஸை ஃபஸ்ட்டு வாட்டரில் நல்லா டிப் பண்ணி அதை ஒரு டிஷ்யூஸில் வெட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பெயிண்டில் கொஞ்சமாக டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ரொம்ப பொறுமையாக அந்த டிசைன் மேலே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். ரொம்ப பார்த்து பொறுமையாக பண்ணும்போது டிசைன்ஸ் கரெக்டாக வரும். எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக நீட்டாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்டர்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணாமல் இருக்கிற போர்ஷன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவுமே நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே வந்து முடிகிற மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் கையில் படாமல் இருக்கும், பெயிண்டிங் நீட்டாகவே இருக்கும். இது நார்மல் பெயிண்டிங்குக்கும் இதே மாதிரி தான். கிளாத் பெயிண்டிங்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணணும். அப்போ தான் பெயிண்டிங்ஸ் பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ணுற பெயிண்டிங் ரொம்ப ஸ்லோவாக பண்ணாலும் பரவாயில்ல, பட் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். எட்ஜஸில் கரெக்டாக எட்ஜ் முடிக்கிற மாதிரி பண்ணுங்கள். அப்போது பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும். நான் இதில் ஒயிட் கலர் பார்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் எடுத்துருக்கிற ட்ரீஷர்ட் வந்துட்டு பிளாக் கலரில் இருக்குது. ஸோ நான் இதை ஒயிட் கலர் பார்டர்ஸ் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு என்னென்ன டிஷர்ட்ஸ் இருக்கிறீங்களோ அதுக்கு மேட்சாக நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் டங் அவுட் மாதிரி இருக்கிறதுனால நான் இதில் ரெட் கலர் யூஸ் பண்ணுறேன். நான் பியால் கலர் யூஸ் பண்ணுறதுனால கலர்ஸ் ரொம்பவே லைட்டாக தான் இருக்கும். நான் அது வந்து ஷைனிங்க்காக நான் அதை யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர்ஸ், அதாவது ஃபேப்ரிக் கலர் இல்லைன்னா அக்ரிலிக் கலர்ஸ் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நம்ம டிஷர்ட்டுக்கு நடுவில் வச்சுருந்த அந்த போர்டை எடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இதை ஒரு 24 hours இதை கண்டிப்பாக ட்ரை பண்ண விடுங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம இதை டிஷர்ட்டை அயர்ன் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம ஃபஸ்ட் அதில் ஒரு பேப்பர்ஸ் கண்டிப்பாக வச்சுட்டு தான் அயர்ன் பண்ணணும். நார்மல் ப்ரெஷர் அண்ட் நார்மல் ஹீட்லேயே நீங்கள் இதை அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம்.
நீங்கள் அயர்ன் பண்ணுறது ஒரு 3 to 4 டைம்ஸ் ரொம்ப அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போது வந்துட்டு உங்களுக்கு அந்த பெயிண்ட் எல்லாம் அப்சர்வ் ஆகிக்கும். இப்போ நீங்கள் அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் பண்ண பெயிண்டிங் அதில் ரொம்பவே அப்சர்வ் ஆகி ட்ரை ஆகி கரெக்டாக கிடச்சிருக்கும். கண்டிப்பாக 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இதில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி பார்த்தாலும் அந்த கலர் எதுவுமே ஃபேட் ஆகாது, உங்களுக்கு கரெக்டாகவே கிடைக்கும். இது நீங்கள் அயர்ன் பண்ணதுனால தான் இப்படி கிடச்சிது. ஸோ அயர்ன் பண்ணணும் கண்டிப்பாக. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், subscribe our channel. Don't miss to click the bell icon. Thanks for watching.